ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சந்தா அவங்க அப்பா வாக்கு கொடுக்குறாரு. 6 மாதம் டைம் உங்களுக்கு, நீங்கள் சொன்னதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் டீக்கேன்ற ஒரு வார்த்தையில் சொல்லிடுறாரு. சோழனுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. திரும்பி கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் எப்படி கரெக்டாக இருப்பீங்களா, அவசரப்பட்டு எதுவும் எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் போது இவ்வளோ தூரம் நாங்கள் சந்தாவை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்றாங்க. சந்தா அவங்க அப்பா சரி நான் அவங்க அம்மாவுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அவங்க அம்மா போயிட்டு சந்தா கூட்டின்னு வராங்க. சந்தா பார்த்ததும் எல்லாருக்குமே ஒரே ஷாக்காக ஆகுது, மனசு கஷ்டமாகுது. சேரன் அப்படியே சந்தாவே பார்ப்பார், சந்தா சேரனே பார்ப்பாங்க. சந்தா அழுவாங்க. இங்கே நிலா போயிட்டு சந்தாவை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஐயனார் வீடை காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் அந்த வானதி பண்ணுற அமுக்கெல்லாம் ரொம்ப டார்ச்சராக இருக்குதுங்க. அன்பு தொல்லையாக பண்ணுது. போய் மாவு வாங்கிட்டு இட்லி ஊற்றுது. இட்லி ஊற்றிட்டு பொடி வச்சு அவங்களுக்கு இட்லி கொடுக்கணுன்னு இட்லி தட்டிலலாம் இட்லி ஊற்றிடுச்சுங்க. இட்லி ஊற்றிட்டு அது திறக்கும் போது கை பற்றிக்குது. உடனே ஆன்னு கத்துது. உடனே பாண்டி வந்தார். பாண்டி வந்துட்டு தள்ளு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இட்லியெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே இங்கே பல்லம் காலேஜ் டைம் ஆகிடுச்சுன்னு அவர் வருவார். வந்தோடனே ஒரு தட்டில் இருப்பல்லவா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு தட்டில் இட்லி வச்சு அந்த மிளகா பொடியை கொடுக்குறாங்க. அவர் பார்த்தாக்கா இட்லியில் உப்பே இல்லை. சரி ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. உடனே அங்கேருந்து பாண்டிக்கும் சோழனுக்கும் இட்லி கொடுத்துட்டு அங்கிள்னு கூப்பிடுவாங்க. அங்கிள் வாங்க அங்கிள் ஐயோ இன்றைக்கி நான் விருதம்மா முருகனுக்கு அப்படின்னு சொல்லிடுவார். எப்பா இவகிட்ட நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு அவர் எனக்கு நான் விரதமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிடுவார். சரி இங்கே திரும்பி இங்கே பீகாரை காமிக்கிறாங்க. பீகாரில் சந்தா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பேசுகிறாங்க. சேரனும் சந்தாவும் பேசுவாங்க. சந்தா அப்படியே அழுவாங்க. அழுதுட்டு அப்புறம் கையை பிடிச்சிட்டு சேரனை கட்டி பிடிச்சி அழுவாங்க. சேரனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி அழுவாத, கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், நம்ம உன்னை உங்கள் அப்பா கண்டிப்பாக எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம், நீ அழாத சந்தா, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா சோழன் சொல்லுவார், பார்த்துட்டு எங்கள் அண்ணன் எவ்வளோ ஆசையாக உள்ளே அடக்கி வச்சுருக்குது பாரு, அது எவ்வளோ ஆசையாக பேசுது பாரு அப்படின்னு அப்படியே நிலாவும் சோழனை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே அதுக்குள்ளேயே அவங்க அம்மா சந்தான்னு கூட்டின்னு வருவாங்க. உடனே சந்தாவும் அவங்க அம்மா கூட போயிடுவாங்க. உடனே சேரன் சோழன் நிலா எல்லாருமே அவங்க அப்பாட்ட போய் சொல்லிவிட்டு அங்கே அவங்க காரில் கிளம்புவாங்க. சந்தா வெளியே வருவாங்க வழி அனுப்புறதுக்கு. எங்கே வெளியே போகிற, உள்ளே போ அப்படின்ட்டு அவங்கள ரூமில் தள்ளிடுவாங்க. உடனே சந்தா உட்காந்து ஒன்று அழுவாங்க. இவங்க எல்லாம் கிளம்புவாங்க. காரில் கிளம்பி நம்ம ஊருக்கு வர்றதுக்காக அவங்க காரில் கிளம்பி இங்கே வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சந்தா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஊன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. இங்கே சேரனும் அதேமாதிரி அழுவார். உடனே சந்தா அவங்க அம்மா சந்தா அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேயே அவங்களுக்கு இது பண்ணுறீங்களா, பார்க்கலாம் இரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அவங்க அப்பா ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். அவங்க அம்மாவும் சைலண்ட்டாக இருப்பாங்க. இங்கே பாண்டி மெக்கானிக் ஷாப்பில் அந்த வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா நடேசன் சைக்கிள் தள்ளின்னு அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக வருவார். அவரை பார்த்துட்டு என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. என்னன்னு தெரியல, ஒரே மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் உடனே தண்ணி கொடு அப்படின்ட்டு தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி குடிப்பார். தண்ணி குடித்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, என்னன்னு தெரியல, ஒரே மயக்கமாக இருக்குன்னு. அப்படியா, சரி வாங்க வண்டியில் உட்காருவீங்களா அப்படின்னா உட்காடுறேன் அப்படின்வார். சரி வேணாம் அப்படின்ட்டு ஆட்டோ கூப்பிட்டு ஆட்டோவில் இட்டுன்னு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போனால் டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் பிபி மாத்திரை சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டு எப்படி உங்களுக்கு பிபி உங்களுக்கு குறையுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிபியெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு மாத்திரை எழுதி தராங்க. அதை எடுத்துகிட்டு திரும்பி ஆட்டோவில் இறங்கி கடைக்கு வராங்க. மெக்கானிக் ஷாப்புக்கு வந்தோடனே அவங்க அப்பா சேரில் உட்காராரு. உட்காந்தவுடனே இவர் பாண்டி என்ன பண்ணுறாரு, பாயெல்லாம் போட்டு தலைக்காணியெல்லாம் போட்டு வாங்க அப்படின்ட்டு பாயில் உட்கார வைக்கிறாரு. பாயில் உட்கார வச்சு ஜூஸ் பாட்டில் கொடுக்குறாரு. ஜூஸ் குடித்த உடனே சாப்பிடுங்கண்ணே, இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, சரி இந்தாங்க மாத்திரை அப்படின்ட்டு ஜூஸ் குடித்த உடனே மாத்திரை கொடுக்குறாங்க. பாண்டி மாத்திரை கொடுத்தோன்னே மாத்திரை சாப்பிட்டு அவர் அப்படியே படுத்துக்கிறாரு. திரும்பவும் பாண்டி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்காக வண்டியை ரிப்பேர் பண்ணுவார். அப்படியே அவங்க அப்பாவை பார்ப்பார். அப்படியே என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்ப்பார். இங்கே நடேசன் தூங்கிட்டே இருப்பார். இதோட தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.